ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நியூ இயர் 2025 ஜான்வரி. ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சர்ச்சில் தான் இருந்தோம். சர்ச்சில் நல்ல ஒரு கடவுள் போன வருஷத்தையும் இந்த வருஷத்தையும் நல்ல ஒரு இதாக என்றைக்குமே இல்லாமல் ஒரு இதாக கூப்பிட்டு போனார். இப்போ இந்த டைமில் நிறையா ஊரில் கொண்டாடுவாங்க நியூ இயரை, ஃபாரின்லலாம். முக்கியமாக சொல்லணும்னா சர்ச்சில் நல்ல ஆக்டிவிட்டி வச்சுருந்தாங்க. மெய்யான ஒரே பிதா, நம்மளுடைய ஒரே பிதாவை மகிமைப்படுத்த அவர் மகிமைப்படணும். நம்ம மூலயமா நாம் அவருடைய கையின் கிரிகளாக இருக்கணும். நம்ம எல்லா பற்றிலும் நாம் அவரை மகிமைப்படுத்தணுன்றதை பிரசிடென்ட் சத்தி தாஸ் அவர் சொல்லி கொடுத்தாரு. இதுலேயுமே நம்மளை மறைச்சி அவரை நம்ம வெளிப்படுத்தணும். அப்போ தான் அந்த சாட்சி மக்களிடத்தில் தனித்து நின்று அவங்களும் இந்த சாட்சி மாதிரி நாம் வாழ வேண்டும் என்பதை யோசுவான்ற பாருங்க, யோபு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்கெல்லாம் தன்னை மறைச்சி கடவுளை வெளிப்படுத்தினாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலையிலையும் அவரை தான் மகிமைப்படுத்தினாங்கன்றதை எப்பயுமே நம்ம அவரை பற்றி நம்ம எப்பயுமே சொல்லணும். சொல்லிடக்கூடாது. ஆழமாக நம்முடைய இருதயத்திலிருந்து அதை நம்ம சொல்லணும். இதை சத்யதாஸ் பிரசிடென்ட் 91 மெம்பர் ஆகியிருக்காரு அவர் இந்த சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டில், லாட்டர்-டே சைன்ஸில். அந்த லிட்டில் மவுண்டில் இருக்க சர்ச்சு அவர் நேற்று எனக்கு சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ அவருக்கு 74 வயசு. கடவுள் நல்லா மகிமையாக பயன்படுத்தியிருக்காரு. அவரோட கஷ்டம், அவர் உண்மையாக வாழ்ந்த அந்த விதத்தை அங்கீகரிக்க விதமாக அவர் மெய்யான தேவனை அவர் மேன்மை பாராட்டி அவரை இவ்வளோ கடின உழைப்பின் நிமித்தம்தான் இந்த சபை இந்த இடத்தில் இருக்கிறது. அதுவும் ஹோலி பிளேஸ், ஜீசஸ் கிரைஸ்டோட இருந்த 12 சீசரில் ஒரு சீசர் தோமா அந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை நம்ம எப்பயுமே எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்ன்றதை நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு டேங்க் 5000 லிட்டர் டேங்க்ஸை க்ளீன் பண்ணோம். ஈஸியாக க்ளீன் பண்ண கடவுள் நல்ல ஞானத்தை கொடுத்தாரு. வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் therefore he your father which art in heaven hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not in the temptations but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen.
Joshua chapter 7 verse 1 to 26. இஸ்ரவேல் புத்திரர்கள் சாபத்திடனதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படினில் யூத கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியானின் மகன் கர்மீகும் பிறந்த ஆகான் என்பவன் சாபாத்தினிடத்தினால் சிலதை எடுத்து கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேலே கர்த்தருடைய கோபம் உண்டது. But the children of the Israel committed a trespass in the accursed things for the Assam, the sons of Cremi, the sons of Zebdi, the sons of Zerah, of the tribe of the Judah, took up the assured things, and the anger of the Lord was kindly against the children of the Israel. வசனம் 2. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவின் சமீபமாயிருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்கள் அனுப்பி, நீங்கள் போய் இந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர்கள் போய் ஆயியை வேவு பார்த்து, And Joshua sent men from Jericho to Ai, which is the base, but when no the east side, the Bethel, and speak unto them, saying, Go up and weave and the country. And the man went up and weaved. வசனம் 3. யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லோரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 போய் ஆயியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கேயே சாகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள். And they returned to the Joshua and said unto him, Let not all the people go up, but let about 230,000 men go up and smite Ai, and make not all the people to the labor the tether, for they are but few. வசனம் 4. அப்படி ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். So there went up and three of these people about 3,000 men, and they fell before the man of Ai. வசனம் 5. ஆயின் மனுஷர்கள் அவர்கள் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலில் வெளி துவங்கி செமேரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீரை போலாயிற்று. And the man of the high somewhat of them about 30, and 6 men after the cursed them for before the gate, even unto the Semibrim, and smote them in the going down. Wherefore the hearts of the people melted and became as water. வசனம் 6. அப்பொழுது யோசுவா தன் அஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலேயே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேலே புழுதிகளை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். And Joshua returned the east called
and fall to the earth upon this space before the ark of the Lord, until the eventide. He and the elders of Israel and put dust upon their heads. வசனமேலு யோசுவா கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர்கள் கைகளில் ஒப்புக் கொடுப்பதற்காகவே தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். And Joshua said, and all us, O Lord God, and wherefore hast thou at all forgot these people over Jordan to the deliver you into the hands of the Amorites, and destroy you world to God we had been and Canaanite and devil and the other side Jordan. வசனமிட்டு ஆண்டவரே, இஸ்ரவேலர்கள் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுதோ நான் என்ன சொல்லுவேன்? O Lord, what shall I say when Israel turned their backs before enemies? வசனம் 9. கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளர்த்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேற்று அப்பொழுது உமது மகத்தான நாமத்தை என்ன செய்வீர் என்றார். For the Canaanians and all the inhabitants of the land shall an hear of it, and shall an everyone use around and cut off your name from the earth. And what wilt thou do unto the great name? வசனம் 10. இப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? And the Lord and said, and the Joshua, get thee up, wherever she lest thou and those upon their face. வசனம் 11. இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்திடத்தினால் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்படிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டோ? Israel hate an incident. They have and also transgressed many covenants which I commanded them, for they have even taken up the cursed things, and have also stolen and disabled also, and they have put it even among their own stuff. வசனம் 12. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் தங்கள் சாபத்திடத்தை தங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணவிட்டால் இனி உங்களுடன் இரேன். Therefore the children of Israel could not stand before their enemies, but turned their backs before their enemies, because they were accursed nature. I will be with you any more, except he destroy the cursed from among you. வசனம் 13. எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலர்களே, சாபத்திடத்தினது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்திடத்தை உங்கள் நடுவில் இருந்து விலக்கி இருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். Of the sanctify the people and the
sanctify yourselves against the tomorrow. For those said the Lord and God of Israel, there is an accursed things in the midst of there, O Israel, thou canst not stand before thine enemies until he take away the caused things from among you. வசனம் 14. காலையிலே நீங்கள் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேராக வர வேண்டும் என்று சொல்லி, in the morning therefore he shall be forgot according to your tribes, and it shall be that the tribes which the Lord and take shall come according to the families. Therefore, and the family which the Lord and shall take shall come by household, and the household which the Lord and shall take shall come man by man. வசனம் 15. அப்பொழுது சாபத்திடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலில் மதிகேடன் காரியத்தை செய்தபடினால் அவனும் அவனுக்குள் யாவரும் அக்கினியிலே சுட்டெரிக்கப்பட கடவது என்று. And it shall be that he that is taken with the caused things shall be burned with fire, and he and all the he ate, because he ate transgressed the covenant of the Lord, and because he ate forgot fully in Israel. வசனம் 16. யோசுவா அதிகாலமே எழுந்து இஸ்ரவேலர் கோத்திரமாக வரப்பண்ணினான். அப்பொழுது யூதியாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. So Joshua rise up early in the morning and forgot Israel by their tribes, and the tribe of the Judah was taken. வசனம் 17. அவன் யூதியாவின் வம்சங்களை வரப்பண்ணிய போது செகரியா வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் செகரியாவின் வம்சத்தை பேராக வரப்பண்ணின போது சாபத்தி குறிக்கப்பட்டவன். And he forgot the family of Judah, and he took the family of Jerethites, and he forgot the family of Jerethites man by man, and Zebedee was taken. வசனம் 18. அவன் வீட்டாரை அவன் பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்தை சேர்கிறான் குமாரனாகிய சப்திக் பிறந்த கர்மீன் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். And he forgot this household man by man, and Ashan, the sons of Carmi, the sons of Zebedee, and the sons of Zerah of the tribes of the Judah was the taken. வசனம் 19. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லும். அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். And Joshua said unto the Ashan, my son, give, I pray thee, glory to the Lord and God of Israel, and make confusion unto him, and all me now, and what thou hast done, hate it not and from me. வசனம் 20. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னென்னின் பிரகாரமாக செய்தேன். And Ashan answered Joshua and said, and indeed I have the sinned against the Lord God of Israel, and though I have done. வசனம் 21. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாப்பிலியனின் சால்வையும் 200 வெள்ளி காசையும் 50 செக்கால் நிறையான ஒரு பொன் பாலத்தையும்
நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதே அவைகள் என் கூடாரத்தின் மத்தியிலே பூமிக்குள் புதைத்து இருக்கிறது. வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். When I was among the sepulchres, a goodly Babylon's garments and 200 shekels after silver and a worgod of gold after 50 shekels and wicked. Then I covered them and took them, and behold, they had hid in the earth, in the midst of my tent, and the silver under it. வசனம் 22. உடனே யோசுவா ஆட்களை அனுப்பி அவர்கள் கூடாரத்திற்கு ஓடினார்கள். அவனுடைய கூடாரத்தில் அது புதைக்கப்பட்டு இருந்தது, வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. So Joshua sent a messenger, and they ran unto the tent, and behold, and it was hid in his tent, and the silver under it. வசனம் 23. அவைகளை கூடாரத்தின் மத்தியில் இருந்து எடுத்து யோசுவாவினிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லோரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். And they took them out of the midst of the tent, and forgot them unto the Joshua and to all the children of the Israel, and laid them out before the Lord. வசனம் 24. அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர்கள் கூட சேரானின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையும் பொன் பழத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள் யாவொன்றையும் எடுத்து ஆகார் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். And Joshua and all Israel with him took Hazan the sons of Zerah, and the silver and the garment, and the worged of the gold, and his sons and his daughters, and his oxen and his ass, and his sheep and his stand, and all that he had, and they forgot from unto the worldly of the Asher. வசனம் 25. அங்கே யோசுவா, நீ எங்களையே கலகம் பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலகம் பண்ணுவார் என்றான். இப்பொழுது இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அவன் மேலே கல்லெறிந்து அவைகளை அக்கினியிலே சுட்டெரித்து கற்களாலே மூடி. And Joshua said, Way hast and thou troubled us, the Lord and shall and trouble thee this day, and shall an Israel stoned him with the stones, and drawn them and with the fire, and after they had stoned them with stones. வசனம் 26. அவன் மேலே இந்த நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்கள் குவித்தவர்கள் இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மீறினார். ஆகையால் அவ்விடம் இந்த நாள் வரைக்கும் ஆகார் பள்ளத்தாக்கு என்னப்படும். And they raised over him a great heap of the stone unto the days. So the Lord and turned from the fire cans of this hunger, wherefore the man of that place was and called the valley of the Asher, and to this day